நான் அரிசி போட்டிருந்தேன்னா எங்கள் வீட்டாண்ட அந்த அரிசி சாப்பிட்டுட்டு இப்போ பாருங்கள் மயில் போயிட்டுருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? அரிசி போட்டிருந்தேன், சாப்பிட்டுட்டு இப்போ தான் மயில் போடுறாங்க பாரு. இந்த இடத்துல போட்டிருந்தேன், சாப்பிட்டுட்டு இப்போ தான் போகிறாங்க. 4-5 உரம்புருங்க வந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. இந்த எங்கள் கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துருக்குறாங்க. இவங்க ஒன்று பாருங்கள். எங்கள் கோழிக்கு தான் அரிசி போட்டேன். சரி, மயில் வந்து நின்றுட்டு இருந்துச்சு வீட்டாண்ட, வீட்டு பக்கத்துலேயே வாசல்கிட்ட நிற்குதுன்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து போட்டேன்னா அரிசி அழகாக சாப்பிட்டுட்டு போகுதுங்க பாருங்கள் மக்களே. பாருங்கள், முருங்கன் காலங்காத்தால் சனிக்கிழமை இன்றைக்கி அமாவாசை. நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பாரு, இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. எங்கள் வீடு இது தான். இங்கே நின்றுட்டு கேட்டு திறந்து வெளியே வர சாமியோட தரிசனம் பாரு. போயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போயிடுச்சு பார்த்தீங்களா? இதுக்கு மேல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். என்ன அரிசி போடுவேன். இங்கே பாருங்கள் கோழி, இன்னும் 2 கோழி எங்கே போயிடுச்சு. ஒன்று அவுத்தியில் வச்சுருக்குறோம், சரியா? அது இல்லாமல் எங்களோட உரம்பூர் பாருங்கள். கெஸ்ட்டு 10 நாள் ஆகுது இது வாங்கி. நான் இருந்தால் கம்முன்னு இருக்குது, இல்லை மேமான்னு கத்தி கிடக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸுங்களே, பாய் மக்களே. காலங்காத்தாலே நான் ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் என்ன பண்ண பார்த்தியா? எங்கள் இதில் முருகன் இருக்கும், முருகன் துணை அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், உரம்பூர் கெஸ்ட்டு வராங்க பாரு, 2 கெஸ்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், வேல் போட்டிருக்கோம். வேல் பார்த்தீங்களா? இதே துணை எங்களுக்கு, முருகன் துணை. அதனால்தான் அப்பப்போ முருகன் வந்து போயிட்டுருக்கிறாரு, சரியா? நாங்கள் வீடு கட்டிகிட்ருக்குறோம் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த மயில் எங்கள் வீட்டு மேலே ஒரு 5-6 மயில் மேலே உக்காந்துக்குச்சு. அப்போயே நாங்கள் நினச்சோம், சாமி இங்கே இருக்குது, அப்படி முருகன் இருக்கிறாரு, நம்மளுக்கு துணைக்கு இருக்கிறாங்கன்னு நான் அப்போயே நினச்சிக்கிட்டேன். மக்களுங்களே, இங்கே பாருங்கள், போய் பாருங்கள், மேயுது பாருங்கள். இங்கே இந்த இடத்துல ஒரு லைக் போடுங்க.